உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தேவன் கொடுக்க வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18 மற்றும் 19 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை விசுவாசிகளுக்கு பிரகாசமான மனக்கண்களை தேவன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 4 காரியங்களை சொல்லி அவைகளில் எபேசு சபை விசுவாசிகள் பிரகாசமான மனக்கண்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறார். அவைகள் எவை? முதலாவது 17ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் என்று ஆரம்பிப்பதை கவனியுங்கள். பிதா குமாரன் பற்றி கூறுகிறார். பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். இரண்டாவதாக 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று அறிந்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன? நாம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவன் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த நம்பிக்கையை நாம் அறிய வேண்டும். இதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் தந்தருள வேண்டும். மூன்றாவதாக, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்பதை அறிய வேண்டும். பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உண்டென்பதை விசுவாசிக்கிறேன் என்று வாரந்தோறும் வெறுமனே வாயில் அறிக்கையிடுவதினால் எந்த பயனும் இல்லை. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோமா? அல்லது உலக சிநேகத்திற்காக பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை அலட்சியப்படுத்துகிறோமா? இதற்கு பிரகாசமான மனக்கண்களை தேவன் தந்தருள வேண்டும். நான்காவதாக 19ஆம் வசனம் சொல்லுகிறபடி, தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்பதை அறிய வேண்டும். இந்த 4 ஆவிக்குரிய காரியங்களை விசுவாசிகள் அறியும்படிக்கு தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். இந்த 4 ஆவிக்குரிய நன்மைகளை சக விசுவாசிகள் பெறும்படிக்கு நாமும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.